ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஜாங்கிரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 2-3 பொருட்கள் தான் தேவைப்படும். அதே மாதிரி இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். இதோட டெக்ஸ்டரை பாருங்கள், அப்படியே கடையில் பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த வீடியோவில் நான் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் அப்படியே பெர்ஃபெக்டான ஜாங்கிரி வீட்டில் பண்ண முடியும். இந்த தீபாவளிக்கு வீட்டில் இந்த ஜாங்கிரியை செஞ்சு அசத்துங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உளுந்த 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் 1 கப் அளவு உளுந்த 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம் அளவு உளுந்து இருக்கும். நல்லா ஊறின உளுந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் கூட சேர்த்து அரைக்கலாம், ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி சேர்க்காம நம்ம உளுந்த வடைக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பொதுவாக கடைகளில் இந்த மாதிரி கிரைண்டரில் தான் ஆட்டி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே நான் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக இன்றைக்கி நான் கிரைண்டரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக கெட்டியாக ஃப்ளஃபியாக வர்றது வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் இது நல்லா அரைப்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் போல் எடுத்து பாருங்கள். இது இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா மாவையும் எடுத்து இது போல் ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குல்ல. நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா கூட இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜிலேபி சூப்பராக வரும். ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இது போல் கெட்டியாக கரைச்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் போல் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஃபுட் கலர் முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கடைகளில் ஃபுட் கலர் சேர்த்து தான் பண்ணுவாங்க, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை கைவிடாமல் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கலந்துட்ருக்கேன்ல, இதே மாதிரி ஒரே சைடு மிக்ஸ் பண்ணுங்கள். 2 பக்கம் மாறி மாறி மிக்ஸ் பண்ணக்கூடாது. சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து 15 நிமிஷத்துக்கு கலந்துக்கோங்க. உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். கலர் பவுடர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டேன். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. நம்ம கலந்தாதான் இந்த அளவுக்கு இது ஃப்ளஃபியாக வரும். மாவை இந்த அளவுக்கு ஒழுங்காக நம்ம கலக்காமல் விட்டுட்டோம்னா ஜிலேபி ஒழுங்காக வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ மாவு நல்லா தயாராக இருக்குது. அடுத்தது ஜிலேபிக்குன்னு தனியாக துணி விற்கும், அதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட இந்த துணி இல்லைன்னா நீங்கள் வேறு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவுடைய நடுவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த துணியில் எப்படி பிழிகிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி அவங்களே ஒரு ஓட்டை மாதிரி போட்டு சின்னதாக தைச்சி வச்சுருப்பாங்க. இது பெர்ஃபெக்டாக வரும். ஜிலேபி துணினே கேட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த துணியை ஃபஸ்ட்டு வாங்கினதும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை ஒரு 2 கரண்டி அளவு இது உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம புளிய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 வட்டம் இது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். டைரெக்டாக எண்ணெயில் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு பிளேட்டில் இது போல் பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் சுடலாம். இதே மாதிரி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். நல்லா அழுத்தமாக பிழியணும், ஏன்னா மாவு நம்ம கெட்டியாக வச்சுருக்கோம்ல, அதனால் நல்லா அழுத்தமாக பிழிங்க. ஒருவேளை உங்களுக்கு டிசைன் வரலைன்னா சும்மா முறுக்கு மாதிரியே கூட நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் தயாரித்து ஒரு உரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜிலேபிகளை பொரிக்கலாம். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 1/2 கிலோ அளவு சர்க்கரை இருக்கும். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள்.
ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இது போல் பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாகை தொட்டுட்டு 2 விரல்கிட்ட இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகில் கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகுலையும் நம்ம ஃபுட் கலர் சேர்க்கணும். அப்போ தான் அது நல்லா பாகை உறிஞ்சி வச்சுருக்கும் போது அதோட கலர் நல்லா ரெட் கலரில் இருக்கும். நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம ஜிலேபி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடுபடுத்திட்டு சின்னதாக இது போல் ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்கள். அது போட்டதும் மேலே எலும்பி வந்துடுச்சு. இது கரெக்டான பக்குவத்தில் எண்ணெய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். எப்போதுமே ஜாங்கிரி பொரிக்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெயை ரொம்ப ரொம்ப குறைவாக வச்சுக்கணும். ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் இருக்கணும். அந்தளவு இருந்தால் தான் ஜாங்கிரிகள் ஈஸியாக நம்ம பொரிக்க முடியும். நான் தட்டில் பிழிஞ்சு காமிச்சேன்ல, அதே போல் நம்ம இப்போது டைரெக்டாக எண்ணெயில் பிழிகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஜிலேபிக்கு ஷேப் ஒழுங்காக வராது, இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நம்ம 2-3 ஜிலேபி போட்டு பழகிட்டோன்னா அடுத்தது நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வேகிறது வரைக்கும் நம்ம பொரிச்செடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்செடுங்க. இந்த மாதிரி 2 உருண்டை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூ மாதிரி டிசைன் போட ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜிலேபியும் ஒரே ஷேப்பில் ஒரே அளவில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணப்போ ஒழுங்காக டிசைன் வரலை. இப்போ பாருங்கள், 3வது 4வது ஜிலேபிலாம் நல்ல பெர்ஃபெக்டான டிசைன் வருது. இப்போது ஜிலேபி முழுமையாக வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்து சக்கரை பாகில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஜாங்கிரி கிளாத் வச்சுருந்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒருவேளை ஜாங்கிரி பண்ணுற துணி உங்ககிட்ட இல்லைன்னா அவங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஜிலேபிக்குன்னு தயாரித்த மாவை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த முனையை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிலேபி சுற்றணும். பைப்பிங் பேக்குக்கு பதிலாக பால் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பைப்பிங் பேக்கில் சுற்றுறது இன்னுமே ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். ஜிலேபி துணியில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பைப்பிங் பேக்கு அதுக்கப்புறம் பால் கவரில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா முழுமையாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது முழுமையாக வெந்துருச்சான்னு தொட்டு பார்க்குறதுக்கு இதை வெளியில் எடுத்து லேசாக தொட்டு பாருங்கள். நல்லா ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த ஜிலேபி முழுமையாக வெந்திருக்குன்னு அர்த்தம். சாஃப்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கும்போதே வெளியில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஜீரா பாகில் போடும்போது அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த ஜிலேபி சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லா ஜிலேபிகளையும் பொரிச்சிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பாகில் சேர்க்கணும். இப்போ உங்களுக்கு வீட்டில் பண்ணி பார்க்கும்போது நான் பண்ணது போல் டிசைன் வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி மினி ஜிலேபிகள் கூட பண்ணலாம். இப்போ நான் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி லேசாக ஒரு சுருள் மட்டும் போட்டு விடுங்க போதும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ டிசைன் வரலைன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி மினி ஜிலேபிகள் கூட நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம பொரிச்ச ஜிலேபிகளை ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க பாகில் சேர்த்துட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நீங்கள் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜிலேபிகள் அந்த பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு சூப்பராக தயாராக இருக்குது. இதை நான் இப்போ வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. டிசைன் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருக்கு, இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பாகில் எந்த அளவுக்கு நீங்கள் ஜிலேபியை ஊற விடுறீங்களோ அந்தளவுக்கு அது நல்லா உறிஞ்சி வச்சுக்கும் அந்த பாகை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த தீபாவளிக்கு கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.